ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களிலே உலகமெங்கும் கிறிஸ்துமஸை ஆராதிக்கிற இந்த காலகட்டத்திலே கிறிஸ்துமஸை குறித்த ஏராளமான செய்திகளை இந்த ஊடகத்திலே பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அது ஊழியர்களுக்கு பயன்படும் என்று நம்புகிறோம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால் வைஸ் வேஸ் ஆஃப் வைஸ் மேன், அதாவது ஞானிகளின் ஞானமுள்ள வழிகள். இன்றைக்கு ஞானிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற அனைவருடைய வாழ்க்கையில ஒரு வழிகள் சரியில்லை. திரையில் பாருங்கள், வைஸ் வேஸ் ஆஃப் வைஸ் மேன், ஞானமுள்ள மக்களின் ஞானமுள்ள வழிகள். இன்றைக்கு இரண்டு ஞானங்கள் உண்டு. ஒன்று உலக ஞானம், இன்னொன்று தேவ ஞானம். உலக ஞானம் உலகத்துக்கு ஏற்றவர்களே சிந்திக்கும், உலகத்துக்கு ஏற்றவர்களையே பேசும், உலகத்தின் பாதையிலே செல்லும். அதுதான் இன்றைக்கு இந்த உலகத்தின் ஞானம். அது எல்லாருக்கும் இருக்கிறது. இன்னைக்கு பட்டிமன்றம் பேசுகிறவர்கள், வாதிடுகிறவர்கள், கிறிஸ்துவுக்கு எதிர்ப்பாளர்கள், இவர்கள் எல்லாருமே they think they are wise. ஊடகத்தின் நாள்தோறும் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு எதிராக, ஊழியர்களுக்கு எதிராக, வார்த்தைக்கு எதிராய் பேசுகிற மக்கள் ஏராளம். they think they are wise. ஆனால் அவருடைய வழிகள் ஞானம் உள்ளதா என்பது ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒன்று. நாளிலே ஞானமுள்ள மக்களாய் இருப்பது முக்கியம் அல்ல, நம்முடைய வழிகள் ஞானம் உள்ளவைகளாய், அர்த்தம் உள்ளவைகளாய், ஒரு குறிக்கோள் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது ஆவியானவருடைய விருப்பம். இந்த மத்திய 2ஆம் அதிகாரத்துல வைஸ் மேன், அதே வேளையில வைஸ் வேஸ், ஞானமுள்ளவர்கள், அறிவு சார்ந்த மக்கள். அதே வேளையில அவருடைய வழிகள் எல்லாமே தேவனால் நடத்தப்பட்டது. அதைத்தான் நாளிலே நான் சொல்ல விரும்புகிறேன். பி a wise man, ஞானமுள்ள மக்களாயிருங்கள். தமிழிலே அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை சாஸ்திரிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த முதல் வசனம் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள். அதனுடைய சாஸ்திரிகள் என்ற வார்த்தையின் சரியான விளக்கம் என்னவென்றால் ஞானமுள்ளவர்கள், உலகத்தின் பல காரியங்களிலே தேறினவர்கள். இன்றைக்கு பல இடங்களிலே நம்முடைய அறிவே நம்மை இருட்டுக்குள்ளே தள்ளிவிடுகிறது. இன்றைக்கு ஏராளமான மக்கள் பட்டிமன்றம் பேசுகிற மக்கள். நான் சொல்ற அந்த பட்டிமன்றம் அல்ல, தேவனுடைய வார்த்தையை குறித்து. அப்படி சொன்னாரா, அப்படி எழுதியிருக்கிறதா, இதெல்லாம் தேவையா, தசமபாகம் தேவையா, ஆலயம் தேவையா, ஆண்டவர் தேவையா, உடையின் கட்டுப்பாட்டு தேவையா? சைவத்திலே ஒன்றை பார்த்திருப்பீர்கள். ஒரு இந்து ஆலயத்துல உடை கட்டுப்பாட்டை குறித்து ஒரு அங்கே ஒரு பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் இதை அணிய வேண்டும், பெண்கள் இதைத்தான் அணிய வேண்டும். யோசித்து பாருங்களேன், ஒரு வழிபாட்டு ஸ்தலத்துல இப்படி ஒரு வாசகம், ஆண்கள் இப்படித்தான் வர வேண்டும், பெண்கள் இப்படித்தான் வர வேண்டும். நம்முடைய திருச்சபையில அலங்கோலமான உடைகள், அதுல மேடையில பாடுகிறவர்கள் கூட அலங்கோலமான உடையில் இருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு புற இனத்தில கூட ஆடையில ஒரு கட்டுப்பாடு. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல கட்டுப்பாடே இல்லை. திருச்சபையில பலர் அன்பானே அவருடைய உடை பார்ப்பதற்கு சகிக்க முடியவில்லை. ஆண்கள் கூட அதுல ஒரு மண்டவோடு படம் போட்டு, அதுல பாம்பு, பல்லி, எத்தனையோ படம், இந்த இப்படிதான் வராங்க. அது இருக்கிற வாசகம் எல்லாம் பொருத்தமற்ற வாசகங்கள். என்னை கேட்டுக்கொண்டு வாழ்ந்து பிள்ளையே, your ways should be wise. உன்னுடைய வழிகள் ஞானமுள்ள வழிகளா இருக்க வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், that must be a message in your ways. நீ சொல்லும் பாதையில் ஒரு செய்தி இருக்க வேண்டும். யோசேப்பு ஒரு வார்த்தையும் பேசவில்லை, ஆனால் அவருடைய வாழ்க்கையை ஒரு செய்தி. திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், அன்பு தேவ பிள்ளை ஊழியர்களே, செய்தியாளா இருக்க வேண்டாம், செய்தியா இருங்கள். இன்றைக்கு மேடையில முழங்க அநேகரை பார்க்கிறேன். அந்தரங்க வாழ்க்கை சீர்கெட்டு இருக்கிறது. இதை குற்றப்படுத்துவதற்காக அல்ல. எனக்குரிய ஒரு 54 ஆண்டுகளாக அதை பார்க்கிறேன். வேதனை தான், கண்ணீர் தான், கலக்கம்தான், புலம்பல் தான். ஆனாலும் இதுவரை அவள் திருத்திக் கொள்ள விரும்பவில்லை. பல இடங்களிலே அதை நான் சொல்லியிருக்கிறேன். அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவருடைய செய்திகளை சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் இதுவரை அவர் திருத்திக் கொள்ளவில்லை. இதான் உலகத்துல சொல்றாங்க, திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம். அப்படியானால் இன்னைக்கு அநேகருக்கு தாங்கள் திருந்த வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை,
வருத்தப்படுகிற மக்களும் இல்லை. ஆனால் இந்த ஞானிகளுடைய வாழ்க்கையை பாருங்களேன். they are wise people, ரொம்ப ஞானிகள், ஆனால் அவருடைய வழிகள் மேன்மையானது, சிறந்தது. இன்றைக்கு ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு படிப்பு இல்லை, கல்வி இல்லை, அறிவு இல்லை, தேவையே இல்லை. தெய்வ ஞானம் இருக்குமானால் அன்பார்களே நீங்க சகலவற்றை அறிய முடியும். கர்த்தரை அறிந்தவன் காலங்களை அறிந்தவன், கர்த்தரை அறிந்தவன் சகலத்தையும் அறிந்தவன், கர்த்தரை அறிந்தவன் எல்லாவற்றையும் அறிந்தவன். நீங்க நிறைய பேருக்கு எல்லா அறிவு இருக்காது. நாட்டு நடப்பு, அரசியல், பொருளாதாரம், திரைப்படங்கள், இந்த விளையாட்டுத்துறை, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா தேவனை அறிய அறிவு மட்டும் இல்லை, அதை தவிர மற்ற எல்லாம் இருக்குது. அது பேய் ஞானம். நிறைய பேர் பேய் ஞானம் தான் அதிகமா இருக்குது. அந்த கர்த்தருடைய ஞானம் இருக்குமானால் அவருடைய வழிகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். கர்த்தருடைய ஞானம் இருக்குமானால் இது கர்த்தருடைய வழிதானா என்று யோசித்து பார்ப்பீர்கள். கர்த்தருடைய ஞானம் இருக்குமானால் உங்களுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாய். திருமறை சொல்வது போல வழிகள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதானால் உன் சத்துருக்கள் கூட உன்னோடு சமாதானமா இருக்கும்படி செய்வார். அதனால் இவருடைய செய்தி the ways of the wise man. அவரை யோசித்து பாருங்கள். அவர்கள் கிழக்கிலிருந்து எருசலேமை கொண்டார்கள். ஒரு தொலைதூர பிரயாணம். ஒரு 5 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவருடைய குறிப்புகளை சொல்லி செய்திக்குள்ளே போகிறேன். முதலாவது, அவர்கள் தேவனை தேடுகிறவர்கள், they are seekers. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், listeners. மூன்றாவது, கேட்ட வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள், committed. நான்காவது, தேவனை ஆராதிக்கிறவர்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வசனத்துக்குள்ளே நான் போகப்படி விரும்புகிறேன். முதலாவதாக சீக்கர்ஸ், தேவனை தேடுகிறவர்கள். அந்த வார்த்தை கிடைக்கிறேன் கேளுங்கள். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, ஒரு தொலைதூர பிரயாணம் தான். தேவனை தேடுவதில் நேரம், தூரம், காலம், சூழ்நிலைகள் முக்கியமல்ல. இன்னைக்கு அநேகர் இதைத்தான் சாக்கு போக சொல்லுகிறோம். வயசு இன்னும் எனக்கு வாழ்வு இருக்கிறது, பின்னால தேடுவேன், வயசான கால தேடுவேன், இன்னும் இதெல்லாம் கடவுளை தேடுற காலம் நிறைய பேர் சொல்றாங்க. பெற்றோர் கூட, உங்க பையன் இப்படி இருக்கிறானே, அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், புத்தி வருவோம், தெரிஞ்சிருவான். எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. புத்தி வருவோம் தெரியும். எப்போ புத்தி வர்றது? இன்னைக்கு வராத புத்தி என்னைக்குமே வராது. 5 விளையாது, 50 விளையாது. எனவேதான் திருமறை சொல்லுகிறது, நான் பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. பெற்றோர்கள் சொல்றாங்க, பெரியவன பிறகு மாறிடுவான். இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை தாறுமாறா இருக்குது. ஊழியக்கார பிள்ளைகள் கூட, உங்க பையன் என்ன ஊழியம் செய்ய மாட்டேன்றான், சமையல் உட்கார மாட்டேன்றான். இல்ல, அவனுக்கு தெளிவு வந்தா உட்காருவான், தெளிவு வந்தா ஊழியம் செய்வான். இது அந்த தெளிவு நீங்க தான் மோட்டிவேட் பண்ணணும். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, nobody motivated them, nobody induced. அவளை யாரும் கட்டாயப்படுத்தல, அவளை யாரும் பலவந்தம் பண்ணல. நீங்க போங்க. அந்த வார்த்தை படிக்கிறேன். அவர் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். நாட் பை இன்டியூஸ்மெண்ட், கட்டாயம் அல்ல. இன்னைக்கு ஆலயத்துல எவ்வளவு சொல்றோம், வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ஒரு ஊழியம் எவ்வளவு போராடுகிறான். அதுல கிராம ஊழியங்கள், வளர்ந்த சபைகளுக்கு பிரச்சனை இல்லை, மக்கள் பொழுதுபோக்குக்காக வருகிறார்கள். ஆனால் ஒரு சிறு சபை கிராமத்துல எவ்வளவு பாடு. அந்த ஜனங்கள் வந்து சேருகிற வரைக்கும் அந்த ஊழியக்காரனுக்கு உயர்ந்த அழுத்தம், மன போராட்டம். வராங்களா இல்லையா, வராங்களா இல்லையா? யோசித்து பாருங்களேன். ஜனங்களை கட்டாயப்படுத்தி இன்றைக்கு உழைக்க வேண்டியா இருக்கிறது. இந்த ஊழியக்கூடியங்களை கூட வசனத்தை கேட்கிறவர்கள் மக்கள் மிக குறைவு. அங்கு கொடுக்கிற வெகுமதிகளுக்காக வருகிற மக்கள் தான் அதிகமா இருக்கிறார்கள். இதை குற்றப்படுத்த சொல்ல இல்லை. வசனத்தில் இருக்கிற அந்த மேன்மை வேற எதுலையுமே இல்லை. அப்படி போடுறாங்க. கொடுக்கப்படும், உணவு வழங்கப்படும். யோசித்து பாருங்கள். அதாவது ஒன்றை சொல்லி ஒன்றை மக்களை அழைத்து வர வேண்டியதா இருக்கிறது. நிறைய வளர்ந்து திருச்சபையில வாகனங்கள் அனுப்பப்படுகிறது, உணவு பரிமாறப்படுகிறது, இன்னும் செய்யப்படுகிறது. என்னுடைய வார்த்தை, அன்பான தேவ பிள்ளைகளை, ஏதோ ஒன்றை கொடுத்து ஒருவரை ஆண்டவர்கள் கொண்டு வருவதில்லை. இந்த தேடுதல் கட்டாயத்தால் அல்ல, பலவந்தம் பண்ணி அல்ல,
தேடுகிற அனைவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், தேடுதல் என்பது யாரோ சொல்லி ஒரு சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு சொன்னார், என்னுடைய 17ஆவது வயது எனக்கு ஒரு சொன்னார். நான் 17ஆவது வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஒரு பிற மார்க்கத்திலிருந்து. ஆனால் அது ஒரு அறிமுகம். ஆனால் அதுக்கு பிறகு என்னை யாரும் கட்டாயப்படுத்தல. தலைகள் ஏறாலும் குடும்பத்துல திருட்டுத்தனமா தான் சபைக்கே போவேன், திருட்டுத்தனமா தான் வேதம் வாசிப்பேன், திருட்டுத்தனமா தான் ஊழியங்களுக்கெல்லாம் போவேன். அது அந்த நாட்களில் ஏதோ ஒன்று சொல்லிட்டான் போனோம். நண்பர் வீட்டுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன். அதான் சபைக்கு போவேன், ஜபங்களுக்கு, வேத பாடத்துக்கு, காலை ஆராதனைக்கு, மாலை ஆராதனைக்கு. 17 வயதுல நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், seek the Lord. இன்றைய தேடுதல் நாளை ஆசீர்வாதங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும், வாலிபரா இருக்கலாம், வாலிப பெண்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஒரு நாள் வரும் அன்னைக்கு தேட முடியாது. அன்னைக்கு நம்முடைய சரீர உறுப்புகள் உதவி செய்யாது, சூழல் உதவி செய்யாது, குடும்பம், பிள்ளை, மனைவி, குழந்தைகள், பொறுப்பு. எனவே இந்த வாலிப நாட்களில வரவுகள் இல்லாமல் செலவுகள் செய்கிற ஒரு காலம். வரவே இல்லை, ஆனா செலவு பண்றாங்க. அப்படிப்பட்ட இந்த இளமை காலத்துல ஆண்டவரை தேடுங்கள். எனவேதான் பிரசங்கி சொல்லுகிறான், வாலிப காலத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இன்றைக்கு செய்கிற அந்த தீர்மானம், இன்றைய தேடுதல் நாளை ஆசீர்வாதம். அந்த வார்த்தையை படிக்கிறேன். சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து அவரை பணிந்து கொள்ள வந்தோம். கிறிஸ்து பாருங்கள், அந்த அவருடைய அறிவதற்கு ஒத்துக்கொண்டதா? தேவன் மனிதனாக பிறந்தார், அதுவும் ஒரு மாட்டுக்கொட்டையிலே, ஒரு பிள்ளையாய், அதுவும் ஒரு ஏழை குடும்பத்துல. இதெல்லாம் ஏற்புடையதா? மனசு ஏற்றுக்கொள்ளுமா? அதுதான் தேடுதல். இங்க நான் சொல்ல வந்த அந்த வார்த்தை என்னவென்றால், அதுவும் இன்னொரு ஒரு அழகான வார்த்தை இருக்குது. ஏரோது ராஜாவின் நாட்களில். இன்னைக்கு நம்ம அந்த அதுக்கு இன்னொரு கருத்து சொல்லுகிறேன். கொடுமையான ஒரு நாட்கள், கொடுங்கோல் ஆட்சி நடக்கிற ஒரு நாட்கள். நம்ம இந்த நாட்களைத்தான் பார்க்கிறோம். நான் சொல்ற எல்லா திருமணங்களை கூட நாட்களை பார்க்கிறோம். ஒரு மழை, உடனே ஆலயத்துக்கு முழுக்கு. கொஞ்சம் வெயில், ஆலயத்துக்கு முழுக்கு. தூரம், ஆலயத்துக்கு முழுக்கு. இன்னைக்கு வாகனங்கள் இல்லை, ஆலயத்துக்கு முழுக்கு. நாட்களில் எத்தனை பக்தன் பாடினான், ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாத அந்த வரம் எனக்கு தாரும். நாட்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நேற்று போல இன்று இல்லை. நேற்று நல்ல சுகம் இருந்தது, இன்றைக்கு சுகம் இல்லை. நேற்று ஒரு அமைதி இருந்துச்சு, இன்னைக்கு அமைதி இல்லை. நேற்று மனதில் ஒரு தெளிவு இருந்தது, இன்றைக்கு மனதில் ஒரு குழப்பம் இருக்குது. எது வேணா இருக்கலாம், நாட்கள் மாறும். ஆனால் உங்களுக்கு தேடுதல் மட்டும் மாறாமல் இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏரோதி நாட்களிலே கொடுமையான நாட்கள் தான் அது, மோசமான நாட்கள். அன்பு பிள்ளையே, மோசமான நாட்களிலும் தேவனை தேடுங்கள். இன்னைக்கு வானிலை சொல்றேன் பார்த்தீங்களா, இன்னைக்கு மோசமா இருக்கும், மந்தாரமா இருக்கும், வெளிச்சமா இருக்கும். அது உலகத்தினுடைய அந்த வெதர். ஆனா தேவன் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கால நிலைகளிலே கர்த்தர் இருக்கிறார். எல்லா காலங்களிலும், இன்பத்தின் காலங்கள், துன்பத்தின் காலங்கள், ஒருமையின் காலங்கள், கண்ணீரின் காலங்கள், கலக்கத்தின் காலங்கள், எல்லா காலங்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். டோன்ட் கிவ் அப். நாட்கள் கொடியாய் மாறிடும் முன் காலத்தை ஆதாயம் செய்வோம். இது இவளுக்கு மிக பொருந்தும். ஏரோதின் நாட்களில் நல்லா கவனிக்க வேண்டும். அது அவனுக்கு பிடிக்காத ஒன்று. அவனுடைய தேவனை தேடினார்கள். இன்னைக்கு நான் ஆண்டவரை தேடிய குடும்பத்துக்கு பிடிக்கல, என் பெற்றோருக்கு, உறவுகளுக்கு, சொந்தங்களுக்கு பரியாசம், நிந்தை. அவன் எண்ணமெல்லாம் அந்த வாலிபத்துல கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது ஏதோ பெண்ணுக்காக, ஏதோ திருமணத்துக்காக அல்ல. அந்த எண்ணமும் இல்லை, அந்த சிந்தையும் இல்லை. யாருக்கோ ஒருவருக்காக மதம் மாறினது அப்படிலாம் கிடையாது. அந்த தேடுதல் கவனிய யாருக்கோ ஒருவருக்காக அல்ல, உங்கள் சொந்த வாழ்க்கைக்காக. திரும்ப சொல்லுங்க, யாருக்காக ஒருவருக்காக யாரை தேடாதீங்க. யாருக்கோ ஒருவருக்கு பயந்தும் தேடல் விட்டுறாதீங்க. தேவனை தேடுங்க. seek the Lord. முதல்ல சொல்லுகிறேன், they were seekers. அடுத்தபடியாக சொல்ல விரும்புகிறேன், they were listener. இரண்டாவது வார்த்தை அங்கே அவருக்கு சொல்லப்பட்டது. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. 4ஆம் வசனம். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவனிடத்தில் விசாரித்தார்கள். என்று சொல்லப்பட்டது, அவர்கள் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்றார்கள். யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார், அந்த வார்த்தை கவனியுங்கள். அந்த வார்த்தையை ஞானிகள் தான் அவர்கள். But they listen to the word of God. அந்த வார்த்தையை படிக்கிறேன். அந்த 8ஆம் வசனம், 5ஆம் வசனம் கூட எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம், அதற்கு அவர்கள் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்றார்கள். 6ஆம் வசனத்தில் கூட என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்படியானால் அவர்கள் கேட்ட வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். நான் சொல்ல வந்த ஒரு வார்த்தை கவனிங்கள். இன்னைக்கு திருவாசகம் கேட்கிறீங்க, ஒரு குட் லிசனர். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். சொல்லுவாங்க, செய்தி சூப்பரா இருந்துச்சு பாஸ்டர். இல்ல, நீங்க சூப்பரா கேட்டீங்க, அதனால சூப்பரா இருந்துச்சு. இந்த தொலைக்காட்சி கூட எவ்வளவு பெரிய விளையாட பெற்ற டிவியா இருந்தா கூட டியூன் பண்ண வேண்டிய நீங்க தான். நீங்க சரியா டியூன் பண்ணலன்னா அதுல அலைகள்லாம் வரும், போடுகூட வரும். அப்படியானால் உங்க இதயத்தை டியூன் பண்ணுங்க. அவர் என்ன சொல்லுவார் என்று கவனித்து கேளுங்கள். When you tune your heart, God will speak. நீங்கள் கேட்க ஆயத்தமானால் அவர் பேச ஆயத்தம். இங்க சொல்லப்பட்ட 2வது குறிப்பு, they are listener. அங்கே சொல்லப்பட்ட அடுத்த வார்த்தை 6ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். முதலாக சொன்னேன், தேடுதல். தேடுதலில் ஒரு கவனம் தேவை, தேடுதலில் ஒரு அக்கறை தேவை, தேடுதலில் ஒரு ஆதங்கம் தேவை. நீங்க திருச்சபைக்கு வராங்களே, வரும்போதே தெரியும் ஏதோ கடமைக்கா வராங்க. செய்தி நடுவில் ஆராயணம் முடிஞ்ச பிறகு அதுல ஒரு அக்கறை இல்லை. 2வது செய்தி கேட்கும் போது ஒரு அக்கறை இல்லை. எழுந்து போவது, வருவது, குடிப்பது, ஏதோ ஒன்று. பிரசங்கம் பண்றவர் குடிக்க மாட்டேன்றாரு, ஆனா வசனம் கேட்க குடிச்சிட்டு இருக்காரு, போறார், கீழே வரார், மேல வரார், போகிறதும் வருகிறதும். அதனால அதுல அர்த்தம் என்னவென்றால், they are not listeners. இது ஒரு சின்ன கேள்வி. ஆலயத்துக்கு போய் நண்பதே பிள்ளையே, கடந்த வாரத்துல உள்ள எப்போது என்ன பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருக்குதா? இந்த ஆண்டின் ஆரம்பத்துல கொடுக்கப்பட்ட வாக்கு ஞாபகம் இருக்குதா? இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் ஞாபகம் இருக்குதா? உன்னை அழைத்த போது ஒன்று சொன்னாரு, ஞாபகம் இருக்குதா? இந்த ஆண்டுல சில செவல் வாக்குத்தை கொடுத்திருப்பாங்க, அட்டை, அது ஞாபகம் இருக்குதா? மற்ற பல காலம் ஞாபகம் இருக்குது. கருத்து என்னவென்றால், யூ ஆர் நாட் எ குட் லிஸ்னர். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, தேவனே எனக்கு அந்த கேட்கும் நல்ல திறனை தாரும். கேட்கும் திறன் மட்டுமல்ல, அதை மனதிலே வைத்துக் கொள்ள இறக்கம் செய்யும். மரியாள் மனதிலே வைத்து சிந்தித்தாள். 2வது, they are good listeners. நான் சொல்ல வந்த அந்த 2:5 அவர் பிறப்பார் என்றார்கள். அதை நன்றாய் கேட்டார்கள். இன்னைக்கு கேட்கிற மக்கள் மிக குறைவு. அதனால சொன்னார், கேட்கும் விதமாவது எப்படி வேண்டுமான கேட்கலாம், அல்ல இப்படிதான் கேட்கணும். They are good listener. இன்னைக்கு கேட்கிறோம், ஆனால் சரியா கேட்கிறோமா? கவனமாய் கேட்கிறோமா? பாருங்க, ஆழ்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம், எண்ணங்கள் அலைமோதுகிறது. ஷாப்பிங் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? கடை மூடி இருக்குமா, திறந்திருக்குமா? நான் போறது உள்ள கடை க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? 1000 எண்ணங்கள் தேவையில்லை. வீட்டை பிடிக்க வந்தனா, ஒழுங்கா சாத்தனா, கேஸ் ஆஃப் பண்ணனா, பலவிதமான எண்ணங்கள் டிஸ்ட்ராக்ட். ஆனா இவங்க வாழ்க்கையில they never distracted. They are good listeners. இந்த ஞானிகள் நன்றாய் கேட்கிறவர்கள், கவனமாய் தேடினார்கள், கவனமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள். 6வது வரியிலே, அன்பானவர்களே, அவர்கள் போகையில் அடுத்த வார்த்தை, அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருந்த இடத்திற்கு மேல் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு முன் சென்றது. திரும்ப படிக்கிறேன். அவள் கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நின்றது. பிள்ளை இருந்த அது டெஸ்டினேஷன். நீ உண்மையாய் தேடுவாயானால்
உண்மையாய் கேட்பாயானால் the Lord will take you the right destination. நீ செல்ல வேண்டிய உன் லக்கை அவர் காண்பிப்பார். நிறைய பேருக்கு அந்த லக்கே தெரியல. அந்த வார்த்தையை நான் படித்திருந்த, அதாவது பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேலாக. அப்படியானால் அந்த நீ தேடுதல், அந்த நீ கேட்கிற அந்த வார்த்தை சரியான இடத்திற்கு, சரியான காரியத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? சரியான இடம், சரியான காரியங்கள். You will not be distracted. நீங்க பேதியா இருக்கலாம், படிப்பறியாத ஒரு கிராமவாசியா இருக்கலாம், doesn't matter. உண்மையா தேடினீங்கன்னா, உண்மையா கர்த்தருடைய ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா, தேவன் உங்களை சரியான இடத்திற்கு கொண்டு போவார். கலங்கி இருக்கிற, குழம்பி இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த வார்த்தை சொல்லுகிறேன், பிள்ளை இருக்கும் அந்த இடம், பிள்ளை, அந்த பிள்ளை இருந்த அந்த ஸ்தலம், மாற்றி சொல்வேனால் ஆண்டவரோடு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அவருடைய சித்தத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அவருடைய நோக்கத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும். அவருடைய விருப்பத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும். இருந்த அந்த இடம் மட்டும். அந்த ஒரு வார்த்தை முன் சென்றது. வார்த்தை கேட்பாயானால், உண்மையாய் தேடுவாயானால் தேவனுக்கு முன் செல்லுவார். பாடுகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கண் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் முன் செல்லுவார். ஏன் தெரியுமா? உன் தேடுதல் அவரை முன் செல்ல வைக்கும். உன்னுடைய அந்த கேட்கிற அந்த வார்த்தைகள் அவரை முன் செல்ல வைக்கும். அவர் முன்னால போவார், பாதைகளை சேவையாக்குவார், கரடு முறைகளை சரி செய்வார், பள்ளங்களை நிரப்புவார், மலைகளை தாழ்த்துவார். அவர் உனக்கு முன்னாலே போவார். என்னை கேட்கிற பிள்ளையே, உன் தேடுதல் கவனிங்கள், உனக்கு முன்பாக அவரை போக வைக்கும். வெளிப்பட சொல்லுகிறோம், படிக்கிறோம், அவள் கிரிகள் அவளுக்கு அவளோடு கூட போகும். ஆங்கிலத்துல இதில் கோ ஃபர்ஸ்ட், அதாவது அவள் வெளியேற போவதற்கு முன்னாக கிரிகள் போகுமா. இந்த மேல்நாடுகளிலே நாம ஆதாயமானத்தை விட்டு வெளியே வந்து இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சு வெளியே வரதுக்கு முன்னாலேயே நம்முடைய பேக் அங்க நிக்குது. வளர்ந்த நாடுகளில், பல நாடுகளில் நம்முடைய பேக்கேஜ் அங்க நிக்குது. நம்முடைய கருத்து என்னவென்றால், நாம் போய் சேருவதற்கு முன்பு நம்முடைய கிரிகள் போய் சேரும். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். அது அவர்களுக்கு முன்னே சென்றது, முன் சென்றது. முன் செல்லும் ஆண்டவர், முன்னெடுத்தும் ஆண்டவர், உன்னை முன்னேற்றும் ஆண்டவர், உனக்கு முன்னே போவார். இப்ப தெரியுமா? Your seeking should be first. உன்னுடைய தேடுதல் சரியா இருந்தால், நீ கேட்கிற வார்த்தைகள் கவனமா இருந்தால், அவர் உனக்கு முன் செல்லுவார், உனக்கு முன் செல்லுவார். எல்லாவற்றுக்கும், அதாவது ஒரு பிரதமருக்கு முன்னால் எத்தனை கார்கள் அணிவகுத்து போகிறது, ஒரு முதலமைச்சருக்கு முன்னால் எத்தனை பேர் போறாங்க. உனக்கு முன் செல்லும் ஆண்டவர். யோசித்து பாருங்கள், எனக்கு முன்னாலே செல்வதற்கு நான் ஏமாத்திரம், ஆனால் தேவன் சொல்வார், I will go before you. கர்த்தர் உனக்கு முன்னே நடந்து போவார். இசைவேலின் தேவன் உன் பிறகே உன்னை காக்கிறவராய் இருப்பார். 52 அதிகாரம். உன் முன்னே போவார், உன் பின்னே வருவார். மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, தேவர் கமிட்டட், அவர்கள் அர்ப்பணித்தார்கள். 7ஆம் வசனம், ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்துல திட்டமாய் விசாரியுங்கள் என்றான். நானும் அதை வந்து பணிந்து கொள்வது ஒரு பொய்யான வார்த்தை. ஏரோதின் வார்த்தை கீழ்ப்படிந்தார்கள் என்பது முக்கியம் அல்ல, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார்கள். அவன் சொல்கிற வார்த்தை, go and search carefully. உங்களோடு சொல்ல விரும்புகிறேன், search the Lord carefully. கவனமாய் தெரிஞ்சு. தேவர் கமிட்டட். அந்த ராஜா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்பது ஒரு கருத்து, ஒரு சின்ன கேள்வி. அவரை கமிட்டட். இந்த வாழ்க்கையில ஒரு அர்ப்பணம் இருக்கிறதா? அந்த வார்த்தையை திரும்ப நான் படிக்கிறேன். 9ஆம் வசனம், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், கெட்டு போகையில் அல்ல. அவருடைய வார்த்தையை கேட்கிற யாருமே கெட்டு போறதில்லை, கீழ்ப்படிய யாருமே கெட்டு போறதில்லை, சித்தம் செய்ய யாருமே கெட்டு போனதில்லை, இதுவரை கெட்டு போனதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட கெட்டு போனதே கிடையாது. அந்த வார்த்தையை 9ஆம் படிக்கிறேன். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில். என்பது பிள்ளையே, இந்த பரலோக ராஜா பல காரியம் சொல்றாரு.
வசனம்படி, ஜெபம் பண்ணு, ஊழியம் செய், எனக்கு பயனுள்ள பாத்திரமாயிரு, உன் ஊழியனுக்கு பயன்படு, திருச்சபைக்கு பயன்படு, என் வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லு. எவ்வளவு சொல்றார். நெவர் நெவர் நெவர். இதெல்லாம் பார்க்க ஒரு மனசோர்வு. எவ்வளவு சொல்றோம், அன்பா சொல்றோம், கடிந்து கொண்டு சொல்லுகிறோம். அவ்வளவு வருகிற பின் விளைவுகளை கூட சொல்றோம். என்ன சொல்றாங்க, அவர் பயமுறுத்துறாரு. இல்ல, ராஜா சொன்ன வார்த்தையை அவர்கள் கேட்டு போகையில் fully committed. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, your committed will make you joy. உன் அர்ப்பணம் உனக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். அந்த வார்த்தையை படிக்க கேளுங்கள். அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். உன் தேடுதல் சந்தோஷத்தை தரும். நீ கேட்பது சந்தோஷத்தை தரும். உன் அர்ப்பணம் சந்தோஷத்தை தரும். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, உலக சொந்து வர வேண்டாம். ஏன் அதுக்குள்ள வந்தேன்? அனைவரும் இப்படி நினைக்கிறாங்க, நான் ஒரு சுதந்திர பறவையா இருந்தேனே, இந்த சபைக்குள்ள வந்து, இந்த போதற்குள்ள வந்து, ரொம்ப நெருக்கம் ஊழியத்துல கூட இப்படியா இருந்தேனே, இப்படி சந்தோஷமா இருந்தேனே, ஆனந்தமா இருந்தேனே. இல்லை, அதை விட ஆனந்தம் இங்கே உண்டு. மிகுந்த ஆனந்த சந்தோஷம். இதைத்தான் ஃபாதர் பண்றாரு. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எப்ப தெரியுமா? தேடும் போது, இரண்டாவது கேட்கும் போது, மூன்றாவது அர்ப்பணிக்கும் போது. They are seekers. இரண்டாவது they are listeners. மூன்றாவது they are committers. அர்ப்பணித்தார்கள். ஒருவேளை அவங்க எடுத்து பேசியிருக்கலாம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில். வேறு வழியா போயிருக்கலாம். நீங்க எவ்வளவு வசனம் கேட்குறீங்களே, எவ்வளவு வசனம். இந்த ஊடகத்துல 5600 செய்திகளை நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். கேட்கிற மக்கள் மிக 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 குறைவு. நேரம் இல்லை, அது அடுத்த பிரச்சனை. ஏராளமான செய்திகள். என்னை போன்ற லட்சக்கணக்கான மக்கள் ஊடகத்துல பேசுகிறார்கள். எதை கேட்போம், எதை விட்டு விடுவது. ராஜா என்ன சொல்லுகிறார் அதை கேளுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை கேட்காதீங்க, ஆண்டவர் சொல்றது கேளுங்க. எனக்கு பிடிச்சது நிறைய இருக்குது. நீங்க பாருங்க, இந்த ரீல்ஸ் பாக்குற மக்கள், இந்த மற்றபடி இந்த மற்ற காரியங்களை பார்க்கிற மக்கள் ஏராளம். இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்க்கிற மக்கள் ஏராளம். அது சிரிக்கிறாங்க. நான் ட்ரெயின்ல போக பாக்குறேன், அவரே சிரிக்கிறார், அவரே சிரிச்சுட்டே போறாரு. அது ஒருவேளை அவருடைய மன அழுத்தத்துக்கு மாற்று வழியா இருக்கலாம். ஆனால் சந்தோஷம் இருக்கும், நிரந்தரமா இருக்காது. ஆனால் அவர்கள் கேட்டு போகும்போது, வார்த்தை கேட்டு போகும்போது, வசனத்தை கேட்டு போகும்போது, திருமணம் சொல்கிறது மிகுந்த ஆனந்த சந்தோஷம். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உங்க தேடுதல் ஆனந்த சந்தோஷத்தை தரும். நீங்க கேட்கிற வசனம் ஆனந்த சந்தோஷத்தை தரும். உங்கள் அர்ப்பணம் ஆனந்த சந்தோஷத்தை தரும். என்னுடைய 17ஆம் வயதில் அர்ப்பணித்தேன் ஆண்டோட ரட்சிப்புக்கு. 20ஆம் வயதுல ஊழியத்திற்கு வந்தேன். கேள்விகள் தான், பயம்தான், திகில்தான். எதிர்கால பயங்கள் எல்லாம் வாட்டினதோ பயம்தான். எனக்கு பிறகு 8 பிள்ளைகள், என்னுடைய பெற்றோருக்கு, குடும்பம், எதிர்கால வாழ்க்கை ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் நீங்கள் கேட்கும் போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள். ஐ நெவர் ரெக்ரெட். இந்த ஊழியத்து வந்ததுனாலேயோ பாடுகள் உண்டு. விமர்சிக்காத ஜனங்கள் யார் இருக்கிறாங்க? எல்லாரும் விமர்சனம் பண்றவங்க இருக்கிறாங்க. அவருக்கு என்ன? ஆனால் வார்த்தை கேட்கும் போது, கீழ்ப்படியும் போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் அன்பு தேவ பிள்ளையே, விட்டு விடாதே உன் தேடுதலை. வார்த்தையை கேட்பதை, வார்த்தையை படிப்பதில் அவரை அந்த அர்ப்பணத்தை விட்டு விடாதீங்க. நினைக்கலாம், ஒருவேளை நீங்க எதோ இழந்தீங்க, அதை குறிச்சு கவலைப்படாதீங்க. நீங்க இழந்து போனதுக்கு மேல கத்து தருவார். அநேகரை பார்க்கிறேன், ஒரு குறிப்பிட்ட காலத்துல they are very excellent outward. நான் சொல்லுவது, ஆண்டவருக்காக பல காரியம் தியாகம் பண்ணாங்க. உடையில தியாகம் பண்ணாங்க, நகையில தியாகம் பண்ணாங்க, நிறைய தியாகம் பண்ணாங்க. இப்ப எல்லாம் திரும்பி இதெல்லாம் தியாகம் பண்ணாங்களோ அதெல்லாம் அப்படி மாறிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு பெரிய காரியம் இல்லை. இதெல்லாம் அவங்க கொடுக்கிற விளக்கம், அதை அறியாம பண்ணி தீர்மானம் பண்ணிட்டேன், அப்படி அல்ல. உங்கள் தீர்மானங்கள் அன்பானவர்களே அர்த்தம் உள்ளது. ஒரு மக்கள் சொல்லலாம், இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பெரிய காரியமா, ஆண்டவரெல்லாம் பாக்குறாரா, இதெல்லாம் என்ன பழைய காலத்து? இல்லை இல்லை, திரும்ப சொல்கிறேன், பழைய அந்த நமக்கு முன்னாலே வாழ்ந்த பசுத்தவான்கள்
அதை பேசி செயல்படுத்தியிருந்தால் நாம் ஏன் செயல்படுத்தக்கூடாது? இன்னைக்கு நவீன உலகம் முக்காலோட சத்திரிச்சு பாதி பேர் போடுறதே இல்லை. சபைக்கு வரா மாதிரி இல்லை, ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போறாமதான் வராங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸ். சபைக்கு போவதற்கு தனி ஒரு உடை இருக்குது, அதற்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது சபைக்கு போறதுக்கு. ஆனா சபைக்கு போற மாதிரி இல்லையே. அத பொதுவில் சொல்கிறார்கள், உயர்ந்த உடை உடுத்தி வாருங்கள், ராஜாவின் அரண்மனைக்கு ராஜகுமாரத்தை மாறி வாருங்க. கரெக்ட் தான். இப்ப இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்ல இந்த வசனம், யுவர் கமிட்டட் வில் மேக் யூ ஜாய். உங்கள் அர்ப்பணம் உங்களை மிகுந்த சந்தோஷம் உடையவளாய் மாற்றும். அதனுடைய அந்த அர்ப்பணம் என்ன செய்ய தெரியுமா? அர்ப்பணம் உங்களை வழி நடத்தும். 12ஆம் வசனம், அவர்கள் ஏறுவிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தினால் தேவனால் எச்சரிக்கப்பட்டார்கள். when he committed, அர்ப்பணிக்கும் போது, தேடும் போது, சரியா கேட்கும் போது தேவன் நீ செல்லும் பாதையை காட்டுவார். என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு சொல்லுவார். தேவனால் எச்சரிக்கப்பட்டு உன் அர்ப்பணம் வீணாகாது. நீ வாழும் வாழ்க்கை, நீ ஓடும் ஓட்டம், உன்னுடைய ஒண்ணுமே வீணாகாது. அந்த எப்பொழுது அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும் இந்த ஊடகத்துல பல செய்திகளை வெளியிடுகிறேன். சில உணர்ச்சிகள் சொல்லும், இது தேவையா, இது உனக்கு தேவையான. ஆனா ஒண்ணு தெரியும் அன்பானவர்களே, ஒன்று வீணாகாது. நீ வாழும் வாழ்க்கை, நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் செயல் ஒன்று வீணாகாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தர் பிள்ளையே, நெவர் வேஸ்ட். அடிக்கடி யோசிப்பேன். எனக்குரிய ஒரு 60க்கு மேற்பட்ட சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம். அவர்கள் அதுல பலர் 90% நன்றி உள்ளவர்களா இல்லை. புறங்கூறுகிறவர்கள், தூட்டி திரிகிறவர்கள், பல விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள். அடிக்கடி எனக்குள்ள யோசனை வரும், இது எனக்கு தேவையா? ஆனா ஒண்ணு தெரியும், ஒன்றுமே வீணாய் போவதில்லை, ஒன்றும் எருமையாய் போவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டு அன்பானது பிள்ளைகளே, ஊழியர்களே, எவ்வளவு நீ பாடுபட்டிருப்பீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவளோட வளர்ச்சிக்கு, ஒரு முன்னேற்றத்திற்கு, ஒரு திருமண வாழ்க்கைக்கு. திருமணமான அடுத்த வாரமே அவன் போயிடறான் சபை விட்டு. திருமணமான அந்த வாரம் அந்த பொண்ணு சபை விட்டு போயிடுது. ஒரு நன்றி கூட இல்லை. இவ்வளவு பிரயாசங்கள், இவ்வளவு வளர்த்து ஆளாக்கி, இதனால சொல்லுகிறார், நான் வளர்த்தேன், ஆளாக்கினேன், என் ஜனங்களோ என்னை விட்டு போயிட்டார். தேவன் சொல்லுகிறார், டோன்ட் கிவ் அப், டோன்ட் ஸ்டாப். அந்த வார்த்தை 11ஆம் வசனம், பணிந்தார்கள், பொக்கிஷங்களை திறந்தார்கள், காணிக்கையாய் வைத்தார்கள். இன்னைக்கு யாருமே பணிந்து கொள்ளுகிற மக்களுக்குள்ளே கொடுக்கிற இந்த தன்மை வந்துடும். ஏன் கொடுக்கலன்னா பணிந்து கொள்ளல. ஏன் பணிந்து கொள்ளலன்னா தேடுதல் இல்லை. திரும்ப இந்த ஆராதனை நேரங்களை பாருங்களேன், அந்த ஊழியர் எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் ஆராதனை நடத்துறாரு. ஆராதியுங்கள், கைகளை உயர்த்துங்கள், கரங்களை தட்டுங்கள், வாயை திறங்கள். Because there is no committed. அங்க அர்ப்பணம் இல்லை. எனவே எதுவுமே வாயும் திறக்கல, கையும் திறக்கல, மணிப்பர்சும் திறக்கல. காணிக்கை போடும்போது இழந்து போகிற மக்கள் இருக்கிறாங்க. சொல்லுகிறேன், திறந்து, வாயை திறந்து, மனதை திறந்து, உன் மணிப்பர்சை திறந்து. எப்ப திரும்ப அது வரும்? கட்டாயப்படுத்தி அல்ல. இன்றைக்கு காணிக்கை போட்ட இடத்துல அதை சொல்ல வேண்டியா இருக்குது. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், அமக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தேவன் செய்வார். அவசியமே இல்லை. இதயம் திறந்தால் உங்க மணிப்பர்ஸ் திறக்கும். When your heart is converted, your purse will be inverted. உங்க மனம் மாறும் போது உங்க மணிப்பர்ஸை மாறும். When your heart is converted, your purse is inverted. இன்னைக்கு மனம் திறக்கல, என்னோட மணிப்பர்ஸ் திறக்கல. திருச்சபை காலகாலமா வராங்க எத்தனையோ பேர். அதே அந்த அவர் போடுகிற காணிக்கை எல்லாம் ரொம்ப லீஸ்ட். அவங்களுக்கு தசமா கூட அவரே, அந்த 10 வருஷம் ஒரே தான், மாற்றமே இல்லை. சம்பளம் உயர்கிறது, வாழ்க்கை உயர்கிறது, வசதி உயர்கிறது, அவருடைய வைத்திருக்கிற அந்த போனுடைய தரம் உயர்கிறது. ஆனா காணிக்கை மட்டும் உயரல. அவருடைய வாகனங்கள் உயர்கிறது, வைத்திருக்கிற போனுடைய தரம் உயர்கிறது. முன்னாடி சாதாரண போன் வச்சிருந்தாரு, இப்ப ஐபோன் வச்சிருக்காரு, லேட்டஸ்ட் மாடல்லாம் வச்சிருக்கிறார். ஆனா காணிக்கை மட்டும் உயரவே இல்லை. எவ்வளவு மோசமான நிலை. தேவன் சொல்லுகிறார், அவர்கள் திறந்தார்கள். அதுல ஒரு வார்த்தை போட்டுறது, ஒரு வார்த்தை, பொன்னையும் தூபவர்க்க
பதக்கத்தையும் வெள்ளை போலத்தையும். யாரோ கொடுக்க சொல்லல, அவருடைய சேமிப்பு வைத்திருந்தது. கவனிங்க, திரும்ப சொல்லுகிறேன், இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துதான் நம்ம கொடுக்கிறோம். அவரிடத்துல வாங்கி அவர் கொடுக்கிறோம், அதுல கஞ்சத்தனம். பிளீஸ், திருச்சபைக்கு போகிற நீங்க உங்க இருக்கிற, அதாவது கொஞ்சம் யோசிங்க, நீங்க போடுற காணிக்கை உங்கள் தரத்துக்கு ஏற்றதா, உங்கள் வாழ்க்கையின் அந்த நிலைக்கு அது ஏற்றதா? இந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்திருக்கிறார். நீங்கள் தருவது ஒரு ஊழியனுக்கு அல்ல, தேவனுக்கு. இது அவளுக்கு பயன்படும். இந்த வார்த்தை படிக்கிறேன். பொன், தூபம், வெள்ளை போலம். பொண்ணை விட 13 மடங்கு விலையேற பெற்றது வெள்ளை போலம். தங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, முதிர் வயதில் எப்படி இருக்குமோ, எல்லாம் கவனிக்கணும். அதை அவருக்கு என்று. நண்புடைய பிள்ளையே, எதை குறித்தும் அவளுக்கு பயம் இல்லை. அவளுக்கு தெரியும், அவருக்கு கொடுத்ததை அவர் திரும்ப 100 எத்தனையாய் தருவார். They are committed in everything. கடைசியாக சொல்லி முடிக்கிற போறேன். They are worshipper. மத்தேயு 2ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனம், அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து. ஒரு ஞானி, வாழ்க்கையில் தெரிந்தவர், knows everything. ஒரு சின்ன பிள்ளை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து. அது இல்லையே, வரும்போது ஒரு பெருமை, ஒரு ஆணவ பேச்சு, அகங்கார பேச்சு இல்லைங்க. சபைக்கு வரும்போது ஒரு பணிவு தேவை. என்னைக்கு ஆண்டோட பிள்ளை ஆயிட்டீங்களோ, யூ மஸ்ட் பெண்ட் யுவர்செல்ஃப். நிறைய பேர், நீங்க பெரிய அதிகாரியா இருக்கலாம், நீ எந்த துறையிலும் இருக்கலாம், ஆனால் அவரிடத்துல வரும்போது பணிவு, விழுந்து பணிந்து. 3 வார்த்தைகள், சாஷ்டாங்கமாய், கமிட், ஃபுல்லி கமிட்டட். பாருங்க, நானா என்னுடைய பழைய வாழ்க்கையில நான் ஒரு நாளும் நின்று அந்த தெய்வத்தை நான் கும்பிட்டதில்லை. சாஷ்டா விழுந்தான் கும்பிட்டு பழக்கம் எனக்கு. நீ செய்யறாங்களே, அங்க பிரதிஷ்டம் அங்க பிரதிஷ்டம் சொல்றாங்க. அப்படியானால் உயிர் உள்ள ஒருவர், உண்மை உள்ள ஒருவர், ஜீவனை தந்த ஒருவர், எனக்கா எல்லாவற்றையும் செய்கிற ஒருவர். சாஷ்டாங்கமாய், a total commitment without any reservation. நிம்மதனே இல்லாத, எனக்கென்று எதை வைத்துக் கொள்ளாது, சாஷ்டாங்கம் செய்வோம் வாரும். பாட்டுதான் இருக்குது. பட் இப்ப திருச்சி யார் முழங்கால் கூட போடுறது இல்லை. இதெல்லாம் நாக்காளி தான். ஜபத்திரி முழங்கால் போடுறது இல்லை, ஆராதனை முழங்கால் போடுறதே இல்லை. பக்தன் பாடினால் முழங்கால் படிட்டு ஆராதிப்பு. இன்னைக்கு யாரும் முழங்கால் போடுறது இல்லை. பாரம்பரிய சபைகள் இன்னைக்கு செய்யறாங்க, முழங்கால் படி இருக்காரு. இன்னைக்கு ஆவிக்குரிய சபையை முழங்காலே போடல, அங்க இடம் இல்லை போடுறதுக்கு, நெருக்காது. இருந்தாலும் அது ட்ரை பண்ணுங்க. முழங்காலிட்டு சாஷ்டாங்கமாய் பணிந்து. சில நேரங்களில் மோகன்சி அவர்கள் அது செய்வதை பார்த்திருக்கிறேன். சாஷ்டாங்கமாய். நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அது போலி, நடிக்கிறார், அப்படிலாம் இல்லை. அது செய்யணுமே. பல லட்சங்களுக்கும் பல ஆயிரங்களுக்கும் அப்படி செய்வது அதுக்கு ஒரு தைரியம் வேணும். திரும்ப சொல்லுகிறேன், they are committed. கடைசியாக, they are worshippers. The ways of wise man. ஞானிகளுடைய ஞானம் உள்ள வழிகள். திரும்ப சொல்லுகிறேன், they are seekers. They are listeners. They are committed. They are worshippers. இதை குறித்தும் பயமில்லை. They are அவர்கள் தேவனால் வழி நடத்தப்பட்டவர்கள். சொல்கிறது, தேவதூதன் அவனை வழி நடத்தினான். நீ தேடும் போது உன்னை நடத்துவார். வழிநடத்து வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. காடானாலும் மேடானாலும், அது கரடு முரடானாலும், he will lead you. உன்னை நடத்துவார். தேவனால் நடத்தப்பட்டார்கள், தேடினார்கள், கேட்டார்கள், அர்ப்பணித்தார்கள், கொடுத்தார்கள், ஆராதித்தார்கள், தேவனால் நடத்தப்பட்டார்கள். நீங்களும் அப்படிப்பட்ட நிலையில உங்களை தேவன் நடத்துவார். தேடுங்கள். இள வயதுல ஏரோதி நாட்கள் வித்தியாசமா இருக்கலாம். வியாதி நாட்களா இருக்கலாம், வறுமை நாட்களா இருக்கலாம், எதிர்மறையான நாட்களா இருக்கலாம். பட் நாட்கள் முக்கியம் அல்ல, தேவன் தான் முக்கியம். தேவனை தேடுங்கள்.
தேவன் சொல்லுகிறார், அவர் தேடுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பூர்ணா இருக்கிறார். உன்னை அப்படியே மாற்றுவார், உங்களை அப்படியே மாற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறுவார்கள். ஞானிகள், அவருடைய வழிகள் ஞானம் உள்ளவைகள். என்னுடைய வழிகள் ஞானம் உள்ளதா இருக்கட்டும். அறிவு சார்ந்த வழிகள் அல்ல, ஞானம் சார்ந்த வழிகளாய், தேவனையே மையமாய் கொண்ட வழிகளாய் எங்கள் வழிகள் மாறட்டும். உங்களுடைய அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். உன்னாமம் மையப்படட்டும், நன்மைகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, ஞானிகளின் ஞானமுள்ள வழிகள், உங்கள் வழிகள் ஞானமுள்ள இருக்கட்டும். உங்கள் வழிகளை பார்த்து ஒரு சந்ததி உங்களை பின்பற்றட்டும். அதற்கு நல்ல வழிகாட்டியா இருங்க. God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.